ஸ்டொமக் அல்சர் அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து நமக்கு இறப்பையில் வரக்கூடிய அல்சர். இது வந்து மேஜரான காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறனால நமக்கு உருவாகக்கூடியது. ஸ்டொமக் வந்து எப்பவுமே ஒரு கேஸ் வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா புளிச்ச ஏப்பம் மாதிரி அவங்களுக்கு வரும். வாமிட் சென்சேஷன் இருக்கும். வாமிட் வர மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் வாமிட் எடுப்பாங்க. ஹார்மோன் டெஃபிஷியன்சியில் அதுலேயும் குறிப்பாக வந்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கம்மியானாலும் சரி, வைட்டமின் சி இந்த மாதிரியான முக்கியமான ஹார்மோன் நமக்கு குறைபாடுனால நமக்கு வந்து அல்சர் பிரச்சனை கண்டிப்பா வரும். மாதுளைலாம் ஒரு மிகச்சிறந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதுக்கு வந்து நிறைய இருக்கு. சித்த மருத்துவத்துல கூட மாதுளை மணப்பாகு அப்படின்னு ஒரு நல்ல மருந்து இருக்கு. ஸோ மாதுளை மணப்பாகு, மாதுளை நம்ம ஜூஸாவும் குடிக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர், ஆதிகத்தியர் ஹெல்த் கேர். அல்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இதை வந்து தமிழ்ல அழகா நம்ம குன்மம் அப்படின்னு சொல்லுவோம். குன்மம் அப்படின்னா 8 வகையான குன்மம் இருக்கு. வாத பந்தமலாது குன்மம் வராது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாதத்தோட மிகுதி, வாதம் குற்றம் வந்து அதிகமானாலும் சரி அல்லது குறைவானாலும் சரி நமக்கு கண்டிப்பா குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் பிரச்சனைகள் வரும். குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் வந்து 8 வகையா சொல்லியிருக்காங்க. அது யூகி முனி அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து இதுக்கு தனித்தனியான மருத்துவம், அறிகுறிகள் என்ன இருக்கும் அப்படிங்கறத நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு. அதே போல திருமூலர் அப்படிங்கிற சித்தரும் நமக்கு வந்து அதுக்கான மருத்துவத்தையும் தனியா நமக்கு கொடுத்திருக்காரு. அல்சர் அப்படின்னு சொல்லும் போது கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் அப்படின்னு 2 மேஜர் டைப்பா பார்ப்போம். இப்போ கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசிவ் HCl செக்ரீஷன்னால உருவாகுது அப்படின்னு ஒரு ரீசன் வச்சுட்டாலும் கூட H பைலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலையும் நமக்கு அல்சர் உருவாகும். ஸோ டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது வந்து சிறுகுடலோட முன்பகுதியில் வரக்கூடிய அல்சர் நம்ம சொல்லுவோம். ஸ்டொமக் அல்சர் அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து நமக்கு இறப்பையில் வரக்கூடிய அல்சர். இது வந்து மேஜரான காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறனால நமக்கு உருவாகக்கூடியது. இன்னொன்று வந்து ஈசோஃபேஜியஸ், அதாவது உணவு குழல்லையும் கூட நமக்கு அல்சர் வரும். அதே போல நமக்கு வாய்ப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் கூட அல்சர்ல ஒரு டைப் ஆஃப் தான். H பைலோரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தா கண்டிப்பா வாய்ப்புண்ணும் சேர்த்து தான் வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் அல்சர் அப்படிங்கும் போது ப்ளோட்டிங் இருக்கும். ஸ்டொமக் வந்து எப்பவுமே ஒரு கேஸ் வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா புளிச்ச ஏப்பம் மாதிரி அவங்களுக்கு வரும். வாமிட் சென்சேஷன் இருக்கும். வாமிட் வர மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் வாமிட் எடுப்பாங்க. இது வந்து பைல் செக்ரீஷன் அதிகமா இருக்கிறனாலையும் அவங்களுக்கு உண்டாகும். கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு ஆயில் ஃபுட்டோ அல்லது கொலஸ்ட்ரால் ரிச்சா இருக்க ஃபுட்டு சாப்பிட்டா உடனே வந்துட்டு அந்த இன்டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டொமக் வந்து எப்பவுமே வந்து ஹெவியா ஒரு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது சாப்பிடலாம் கூட அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபுல்னஸ் இருக்கும். ஹார்ட் பர்ன், அதாவது நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஹார்ட் பர்ன் இருக்கும். பெயினும் கூட லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் நம்மளோட ஸ்டொமக்கோட லொகேஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு லெஃப்ட் சைடு வந்து பெயின் இருக்கும். பெயினோட லொகேஷன் அதுலயும் செஸ்ட் பர்ன் அப்படிங்கும்போது சென்டர் ஆஃப் செஸ்ட்ல அவங்களுக்கு செஸ்ட் பர்ன், செஸ்ட் பெயின்லாம் இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளமா அல்லது அல்சரா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏதாவது ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் இருக்கா அல்லது வந்து செஸ்ட் பெயின், நார்மலான அல்சர் பெயினா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அல்சர் ப்ராப்ளம் வந்துட்டு கிரானிக் தான். இது வந்து சடனாக வந்து ஆன்செட் ஆகாது. கிரானிக்கா இருக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் பெயின் மற்றும் செஸ்ட் பர்ன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது இன்னும் வர்சன் ஆகும் போது, அதாவது ரொம்ப கிரானிக்கா இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா பிளட் வாமிட்டிங் இருக்கும். அது மோசன்லையும் கூட பிளட் வந்து அவங்களுக்கு போகும். அதே போல அவங்களுக்கு வந்து பெயின் வந்து சிவியரா இருக்கும். ப்ரிக்கிங் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அல்சர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கேடியம் ரிதம் கரெக்டாக இருக்காது. அதனால அவங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் காமனாக இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். ஐடி ஃபீல்டில் நைட்டில் வந்து ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய ஜங்க் ஃபுட் அந்த டைம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது பர்கர், பீஸா இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால அல்கலைன் ஃபுட்டு நம்ம இதை சொல்லுவோம். இந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறதுனாலையும் கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை நிறைய வருது. அதே போல ஸ்ட்ரெஸ் லெவல், அதாவது மன அழுத்தம் அதிகமானாலும் வந்துட்டு நமக்கு அல்சர் வரும். ஹார்மோன் டெஃபிஷியன்சியில் அதுலேயும் குறிப்பாக வந்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கம்மியானாலும் சரி, வைட்டமின் சி இந்த மாதிரியான முக்கியமான ஹார்மோன் நமக்கு குறைபாடுனால நமக்கு வந்து அல்சர் பிரச்சனை கண்டிப்பாக வரும். நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் வந்து நான் ஸ்டெராய்டல் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கும் கூட அல்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சடன் வெயிட் லாஸ் இருக்கும். அதாவது காரணமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் எடை குறைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து செஸ்ட் பர்ன் இந்த மாதிரியான அல்சருக்கான சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ அவங்க சரியாக சாப்பிடாதனாலையும் அது வந்து சரியாக டைஜஸ்டிவ் ஆகாமனாலையும் உடல் எடை குறையிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு சூடாக ஒரு டீ, காஃபி அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அவங்களுக்கு வந்துட்டு கூலிங்கான ஃபுட்டு, அதாவது காலையிலேயே வந்துட்டு நம்மளோட பாரம்பரியமான உணவு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பழைய சாதம் இதை வந்து நம்ம சாப்பிடலாம். காலையிலேயே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ், நிறைய பழங்கள் நிறைய
சாப்பிடலாம். அதுலேயும் ஆப்பிள், மாதுளைலாம் ஒரு மிகச்சிறந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதுக்கு வந்து நிறைய இருக்கு. சித்த மருத்துவத்தில் கூட மாதுளை மணப்பாகு அப்படின்னு ஒரு நல்ல மருந்து இருக்கு. ஸோ மாதுளை மணப்பாகு, மாதுளை நம்ம ஜூஸாகவும் குடிக்கலாம். ஸோ மாதுளை பழங்கள் மற்றும் வைட்டமின் சி இருக்கக்கூடியது. வைட்டமின் சி அப்படின்னாலே அது வந்து புண்களை ஆற்றக்கூடியது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய பழங்கள் நிறைய சாப்பிடலாம். நம்ம சித்த மருத்துவத்தில் கடுக்காய் சூர்ணம் வந்து ஒரு சிறந்த மருந்து. இதை வந்து நம்ம அரிதகி அப்படின்னு சொல்லுவோம். கடுக்காய் அப்படின்னாலே தாயினும் சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய வந்துட்டு நல்ல உணவு கொடுத்து வளர்ப்பாங்களோ அதே போல வந்து இந்த கடுக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து நமக்கு தேவையான அத்தனை வகையான சத்துக்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடுக்காய் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. இதுல இருந்து வைட்டமின் சி நிறைய இருக்கக்கூடியது, புண்களை ஆற்றக்கூடியது, அல்சருக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்ல நம்ம கடுக்காய் சூர்ணம், கடுக்காய் வந்து நாங்கள் லேகியமாவோ அல்லது கடுக்காய் டானிக் கூட இருக்கு. பைல்ஸ் பேஷண்ட்ஸும் நிறைய பேர் எடுத்துக்கலாம். திரிபலா சூரணம் மற்றும் திரிபலா டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம். குங்குளிய வெண்ணெய் மற்றும் குங்குளிய பட்பம் இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். குன்ம குடோரி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தும் இருக்கு. பேர்லயே இருக்கு குன்மம் அப்படின்னு சொல்லி. அல்சருக்கான ஒரு மருந்து இது வந்து டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த டேப்லெட் குன்ம குடோரி குளிகை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மெடிசனும் எடுத்துக்கலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த மருந்துகள் இருக்கு. டயட் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா டீ, காஃபி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே போல அல்சர் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அகைன் அது வந்து அக்ரிவேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒயிட் சுகர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லும் போதே குளூட்டன் ஃபுட் அதுல அடங்கும். ஸோ குளூட்டன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து மைதாவாகட்டும் கோதுமையிலேருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம குளூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொருள் வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ல நிறையவே இருக்கும், பேக்கரி ஐட்டம்ஸ்ல நிறைய இருக்கும். இந்த ஃபுட்ல அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். இந்த குளூட்டன் ஆகட்டும், ஒயிட் சுகர் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எந்த டிசீஸா இருந்தாலும் அதை வந்து அக்ரிவேட் பண்ணக்கூடியது. அல்சர் பிரச்சனை இருக்கவங்க வில்வாதி இலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வில்வத்திலிருந்து செய்யப்படக்கூடிய லேகியம் இதை சாப்பிடலாம். சதாவரி டானிக் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து உடலுக்கு குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியது. அதுல வந்து நிறைய மல்டி வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால புண்களை வந்து ஆற்றக்கூடியது. வைட்டமின் டெஃபிஷியன்சி அல்சர் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால அவங்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சியை ஈடு பண்ணக்கூடிய நிறைய பழங்கள் ஆகட்டும், மருந்துகள் ஆகட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனையும் சரியாகும், வைட்டமின் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு சரியாகும். ஸோ வைட்டமின்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு வந்துட்டு புண்களை மட்டும் ஆற்றக்கூடியது மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது வந்து இந்த வைட்டமின்ஸ். ஸ்லீப்பிங் பேட்டர்ன், லைஃப் ஸ்டைல் மற்றும் மெடிசன், ப்ராப்பரான மெடிசன், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கும் போது அவங்களுக்கு அல்சர் பிரச்சனை சரியாகும். திரும்பவும் அல்சர் பிரச்சனை அவங்களுக்கு வந்து வராமல் தடுக்கலாம்.